ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம். வள்ளுவர் வாக்கு. உரைப்பார் உரைப்பவையெல்லாம் இரப்பார் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். சொல்வார் சொல்வன எல்லாம் இல்லை என்று வருபவர்க்கு தருபவர் மேல் சொல்லப்படும் புகழே. தொடர்வது வரலாற்றில் இன்று. டிசம்பர் 15 கிரிகோரியன் ஆண்டின் 349ஆம் நாளாகும். நெட்டாண்டுகளில் 350ஆம் நாள். ஆண்டு முடிவிற்கு மேலும் 16 நாட்களே. முதலாம் செர்கியசு 87இல் திருத்தந்தையாக தெரிவு செய்யப்பட்டார். 8ஆம் கான்ஸ்டன்டைன் 1025ஆம் ஆண்டு பைசாந்திய பேரரசாக முடிசூடினார். 1256 மங்கோலிய படைகள் உலாகு கான் தலைமையில் அலாமுட் இன்றைய ஈரானில் கோட்டையை கைப்பற்றி அளித்தன. 1778இல் அமெரிக்க புரட்சி போர். பிரித்தானிய பிரெஞ்சு கடற்படைகள் செயின்ட் லூசியா சமரில் மோதின. செயின்ட் லூசியா கரிபிய கடலும் அத்லாந்திக் மாக்கடலும் சேரும் எல்லையில் அமைந்துள்ள ஒரு தீவு நாடாகும். இது வரலாற்றில் பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலேய ஆதிக்கத்தின் கீழ் மாறி மாறி காணப்பட்டது. 1799 முற்றிலும் உள்ளூர் மக்களை கொண்ட இலங்கையின் முதலாவது ஆங்கில மத பள்ளி கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்டது. 1864 அமெரிக்க உள்நாட்டு போர். அமெரிக்க படைகள் கூட்டமைப்பு படைகளை டென்னசியில் முற்றாக தோற்கடித்தனர். அமெரிக்க உள்நாட்டு போர். மாநிலங்களுக்கு இடையேயான போர் என்பது ஐக்கிய அமெரிக்க நாடுகளுக்கும் தென் மாநிலங்களில் ஜெபர்சன் டேவிஸ் என்பவர் தலைமையில் புதிதாக உருவாக்கப்பட்ட கூட்டமைப்புக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு உள்நாட்டு போர் ஆகும். 1891 ஜேம்ஸ் நெய்ஸ்மித் கூடைப்பந்தாட்டத்தை முதன்முதலாக அறிமுகப்படுத்தினார். கூடைப்பந்தாட்டம் சுமார் 200 நாடுகளில் ஆர்வத்துடன் விளையாடப்படுகிறது. இது மிக வேகமான சில வினாடிகளுக்குள் ஆடுகளத்தின் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு சென்று திரும்பக்கூடிய ஆட்டம். உடலின் அனைத்து உறுப்புகளையும் பயன்படுத்தும் வண்ணம் இந்த விளையாட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. உலகில் மிகவும் புகழ் பெற்றதும் பரவலாக விளையாடப்படுவதுமான விளையாட்டுகளில் இதுவும் ஒன்றாகும். வெற்றி தோல்வி பெரும்பாலும் கடைசி வினாடிகளிலேதான் முடிவாகும். 1905 அலெக்சாண்டர் புஸ்கினின் கலாசார பழமைகளை பேணும் பொருட்டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் புஸ்கின் மாளிகை அமைக்கப்பட்டது. அலெக்சாண்டர் புஸ்கின் ரஷ்ய மொழியின் ஒரு சிறந்த கவிஞர், நாடகாசிரியர், எழுத்தாளர், மிகப்பெரிய கவிஞராக பலரால் கருதப்படும் இவர் நவீன ரஷ்ய இலக்கியத்தின் நிறுவனர். 1914 முதலாம் உலகப் போர். சேர்பிய ராணுவம் பெல்கிரேடை மீண்டும் கைப்பற்றியது. பெல்கிரேட் சேர்பியாவின் தலைநகரமும் அந்நாட்டின் மிகப்பெரிய நகரமும் ஆகும். இது ஐரோப்பாவின் மிக பழைய நகரங்களுள் ஒன்றாகும். 17 மாநகரங்களை கொண்ட இது சேர்பியாவில் சுயாட்சி உள்ள பிரதேசமாக உள்ளது. இந்த பெயருக்கு வெள்ளை நகரம் என்று பொருள். 1914 ஜப்பானில் மிட்சுபிஷி நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 687 பேர் கொல்லப்பட்டனர். ஜப்பான் என்பது ஆசிய கண்டத்தில் உள்ள பல தீவுகளாலான நாடாகும். இது பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் உள்ளது. இது சூரியன் உதிக்கும் நாடு என்றும் அழைக்கப்படுகிறது. டோக்கியோ இதன் தலைநகராகும். ஜப்பான் மொத்தம் 6852 தீவுகளை உள்ளடக்கியது. ஒக்கைடோ, ஒன்சு, சிகோக்கு, கியூசு ஆகியன ஜப்பானின் முக்கியமான மற்றும் 97% நிலப்பரப்பை உள்ளடக்கிய 4 பெரிய தீவுகளாகும். மேலும் இது 12.6 கோடி மக்கள் தொகையுடன் உலகின் 10வது இடத்தை பிடித்துள்ளது. 1917 முதலாம் உலகப் போர். ரஷ்யாவுக்கும் மைய நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்த உடன்பாடு ஏற்படுத்தப்பட்டது. முதலாம் உலகப் போர் என்பது உலகம் தழுவிய அளவில் இடம்பெற்ற ஒரு போர். எனினும் இது பெரும்பாலும் ஐரோப்பிய. இப்போரில் நேச நாடுகள் என்று அழைக்கப்பட்ட பிரான்ஸ், ரஷ்யா, பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளும்
மைய நாடுகள் என்று அழைக்கப்பட்ட ஆஸ்திரியா, கங்கேரி, ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளும் எதிர்ப்பக்கங்களில் நின்று போரிட்டன. இதன் அளவும் செறிவும் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவு பெரிதாக இருந்தது. பெருமளவில் சண்டையில் ஈடுபட்டிருந்ததோடு பெரும் தொகையில் இழப்புகளும் ஏற்பட்டன. 60 மில்லியன் ஐரோப்பியர்களை உள்ளடக்கிய சுமார் 70 மில்லியன் போர் வீரர்கள் சண்டையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். 1961 நாசி ஜெர்மனிய இராணுவ தலைவர் அடோல்ஃப் எச்மன் யூத மக்களுக்கு எதிராக புரிந்த குற்றங்களுக்காக மரண தண்டனை பெற்றார். 1967 ஒஹையோவில் ஒஹையோ ஆற்றிற்கு மேலே செல்லும் வெள்ளி பாலம் உடைந்து வீழ்ந்ததில் 46 பேர் உயிரிழந்தனர். ஒஹையோ ஐக்கிய அமெரிக்காவின் மாநிலங்களுள் ஒன்றாகும். ஐக்கிய அமெரிக்காவின் பெரிய ஏரிகள் பகுதியில் அமைந்துள்ளது. ஒஹையோ என்னும் பெயர் வட அமெரிக்க பழங்குடியாகிய ராக்குவா மக்களின் மொழியில் நல்ல ஆறு அல்லது நல்லாறு என பொருள்படும். இதன் தலைநகரம் கொலம்பஸ் ஆகும். 1970 சோவியத் ஒன்றியத்தின் வெனரோ 7 விண்கலம் வெள்ளிக்கோளின் மேற்பரப்பில் இறங்கியது. இதுவே வேறொரு கோளின் மீது இறங்கிய முதலாவது விண்கலம் ஆகும். சோவியத் ஒன்றியம் சோவியத் சோசலிச குடியரசு என்பது 1922 இருந்து 1991 வரை இருந்த ஒரு சோசலிச நாடாகும். இது பொல்சேவிக் ரஷ்யாவின் வாரிசாக உருவானது. 1945 இருந்து 1991 கலைக்கப்படும் வரை உலகின் 2 வல்லரசுகளில் இதுவும் ஒன்றாக திகழ்ந்தது. 1970 தென்கொரிய பயணிகள் கப்பல் கொரிய நீரிணையில் மூழ்கியதில் 308 பேர் உயிரிழந்தனர். 1978 மக்கள் சீன குடியரசை அங்கீகரிப்பதாகவும் தாய்வானுடனான உறவுகளை துண்டிப்பதாகவும் அமெரிக்க அரசு தலைவர் ஜிம்மி கார்டர் அறிவித்தார். சீனா என்று பொதுவாக அழைக்கப்படும் சீன மக்கள் குடியரசு கிழக்காசியாவில் உள்ள நாடாகும். ஆசியாவிலேயே பரப்பளவில் மிக பெரிய நாடான சீனா உலகில் ரஷ்யா, கனடா ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக பரப்பளவின்படி 3வது பெரிய நாடாகும். மக்கள் வாழும் சீனா உலகில் சனத்தொகை கூடிய நாடுகளில் முதலிடம் வகிக்கிறது. சீன பெருஞ்சுவர் இந்நாட்டின் இயலுமையையும் தொன்மையையும் கூறி நிற்கிறது. சீனாவின் தலைநகர் பீஜிங் அந்நாட்டின் வர்த்தக தலைநகர சாங்காய் உள்ளது. 1981 லெபனான் பெய்ரூட் நகரில் ஈராக்கிய தூதரகம் வாகன தற்கொலை குண்டுக்கு இலக்காகியதில் ஈராக்கிய தூதர் உட்பட 61 பேர் கொல்லப்பட்டனர். இதுவே நவீன முறையில் அமைந்த முதலாவது தற்கொலை தாக்குதல் என கருதப்படுகிறது. 1994 இணைய உலாவி நெட்ஸ்கேப் நவிகேட்டர் 1.0 வெளியிடப்பட்டது. 1995 ஈழப்போர். ஈழத் தமிழருக்கு ஆதரவு தெரிவித்து திருச்சியில் அப்துல் ரவூப் என்பவர் தீக்குளித்து இறந்தார். 1997 தஜிகிஸ்தான் விமானம் ஒன்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் சார்ஜா விமான நிலையத்திற்கு அருகில் வீழ்ந்து நொறுங்கியதில் 85 பேர் உயிரிழந்தனர். 1997 தென்கிழக்காசியாவை அணுவாயுதமற்ற பகுதியாக அறிவிக்கும் உடன்படிக்கை பேங்காக்கில் கையெழுத்திடப்பட்டது. 2001 பீசாவின் சாயும் கோபுரம் 11 ஆண்டுகளின் பின்னர் மீண்டும் திறக்கப்பட்டது. பீசாவின் சாய்ந்த கோபுரம் இத்தாலியின் பீசா நகரில் உள்ள பீசா பேராலயத்தின் மணிக்கோபுரம் ஆகும். இது நிமிர்ந்து நிற்பதற்கே கட்டப்பட்டதாயினும் ஆகஸ்ட் 9, 1173 கட்டுமானம் ஆரம்பிக்கப்பட்ட போதே சாயத் தொடங்கியதாக கூறப்படுகிறது. 2006 இலங்கை கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் கலாநிதி சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கொழும்பில் இனம் தெரியாத ஆயுததாரிகளினால் கடத்தப்பட்டு காணாமல் போனார். 2010 90 ஏதிலிகளை ஏற்றிச் சென்ற படகு கிறிஸ்துமஸ் தீவுக்கு அருகில் பாறைகளுடன் மோதியதில் 48 பேர் உயிரிழந்தனர். 2013 தெற்கு சூடான் உள்நாட்டு போர் ஆரம்பமானது. 2014 சிட்னியின் மைய பகுதியில் உணவகம் ஒன்றில்
துப்பாக்கிதாரி ஒருவன் 18 பேரை பயண கைதிகளாக பிடித்தான். 16 மணி நேரத்தில் காவல்துறையினர் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட போது 2 பயண கைதிகளும் துப்பாக்கிதாரியும் கொல்லப்பட்டனர். பிறப்புகள். உரோம பேரரசர் நீரோ 37ஆம் ஆண்டு பிறந்தார். அலெக்சாண்டர் கஸ்டப் ஈபிள் ஈபிள் கோபுரத்தை வடிவமைத்த பிரான்சிய கட்டிட கலைஞர். ஆயிரத்து 1834 அமெரிக்க சூரிய கதிர் நிரலியல் வானியலாளர் சார்லசு அகத்தசு யங். 1852 நோபல் பரிசு பெற்ற பிரான்சிய இயற்பியலாளர் ஹென்றி பெக்ரல். 1860 நோபல் பரிசு பெற்ற டென்மார்க் மருத்துவர் நீல்ஸ் ரிபெர்க் ஃபின்சென். நீல்ஸ் ரிபெர்க் ஃபின்சென் டெனிஸ் மருத்துவர் மற்றும் ஆய்வாளர் ஆவர். மருத்துவம் அல்லது உடல் இயங்கியலுக்கான நோபல் பரிசினை பெற்றவர். ஒளி கதிர்வீச்சினை கொண்டு சதா முருடு நோய் சிகிச்சைக்கு பங்களித்தவர். கோபனஹேகன் பல்கலைக்கழகத்தில் இவருடைய பெயரில் ஃபின்சென் ஆய்வகம் 1896ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்டு பின்னர் கோபன்ஹேகன் பல்கலைக்கழகம் மருத்துவமனையுடன் இணைக்கப்பட்டது. கோபன்ஹேகன் பல்கலைக்கழகத்தில் இவருடைய பெயரில் ஃபின்சென் ஆய்வகம் 1896ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்டு பின்னர் கோபன்ஹேகன் பல்கலைக்கழக மருத்துவமனையுடன் இணைக்கப்பட்டது. 1865 பிரித்தானிய கீழ்த்திசை மொழிப்புலமையாளர் ஜான் வுட்ரோஃப். ஜான் வுடரஃப் என்பவர் ஒரு பிரித்தானிய கீழ்த்திசைவாதி. ஆர்தர் அவலான் என இவர் அழைக்கப்படுகிறார். இவரது செயல்பாடுகள் மேற்குலகில் இந்து மதத்தை பற்றியும் யோகக்கலை பற்றியும் ஒரு பெரும் அலையை ஏற்படுத்தியது. 1869 தமிழக நாதசுவர கலைஞர் திருப்பாம்புரம் நடராஜ சுந்தரம் பிள்ளை. 1889 அடையாறு பிரம்மஞான சபையின் தலைவர் நீலகண்ட ஸ்ரீராம். பிரம்மஞான சபை இது 1875 நியூயார்க் நகரில் 17ஆம் தேதி துவக்கப்பட்டது. இதன் சர்வதேச தலைமையகம் 1882 முதல் இந்தியாவில் சென்னை அடையாறில் அமைந்துள்ளது. 1894 கனடிய வானியலாளர் வைஃபத் தவுகிளாஸ். 1907 ஐநா தலைமையகத்தை வடிவமைத்த பிரேசில் கட்டட கலைஞர் ஒஸ்கார் நிமேயர். ஐக்கிய நாடுகள் தலைமையகம் நியூயார்க் நகரில் உள்ள தனித்துவமானதொரு கட்டிட தொகுதியாகும். இது 1952ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் அவையின் தலைமை அலுவலகமாக செயற்பட்டு வருகின்றது. இது மன்ஹட்டனின் கிழக்கு பகுதியில் டுட்டில் பே வட்டகையில் ஈஸ்ட் ஆற்றை நோக்கி இருக்கும் பரந்த நிலத்தில் அமைந்துள்ளது. இது நியூயார்க் நகரத்தில் இருந்தாலும் இக்கட்டிட தொகுதி அமைந்துள்ள இடம் ஒரு அனைத்துலக ஆட்சி பகுதியாகும். 1908 இந்திய மதகுரு இரங்கநாதானந்தர் சுவாமி இரங்கநாதானந்தர் ராமகிருஷ்ண மடத்தின் துறவி. ராமகிருஷ்ண மடம் மற்றும் மிஷனின் 13வது தலைவராக பொறுப்பில் இருந்தவர். 1926ஆம் ஆண்டு பிரம்மச்சாரியாக மைசூர் கிளை ராமகிருஷ்ண இயக்கத்தில் இணைந்தார். இந்திய பிரிவினை சமயம் கராச்சி ராமகிருஷ்ண மடத்தில் தலைவராக பணியாற்றினார். கராச்சியில் இவரது சொற்பொழிவுகளை எல்.கே. அத்வானி முதலானோர் கேட்டுள்ளனர். பின் அம்மையம் மூடப்பட இந்தியா திரும்பினார். நாட்டு ஒற்றுமைக்கான இந்திரா காந்தி விருது மற்றும் காந்தி அமைதி பரிசு ஆகியவற்றை ராமகிருஷ்ண இயக்கத்திற்காக பெற்றுக்கொண்ட சுவாமி ரங்கநாதானந்தர் இவரது சேவைக்காக இந்திய அரசு 2000 வருடம் பத்மபூஷன் விருது வழங்க முயன்ற போது தனி மனிதரை அடையாளப்படுத்துவதாக கூறி பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். 2008ஆம் ஆண்டில் இந்திய அரசின் தபால் துறை இவரது நினைவாக தபால் தலை வெளியிட்டது. 1913 தமிழக எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் கா. ஸ்ரீஸ்ரீ. 1932 இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் D.N. சேஷன்.
1933 ஆந்திர இயக்குனர் பாப்பு. 1936 தமிழக தமிழறிஞர் சோ. ந. கந்தசாமி. தமிழறிஞர் சோ. ந. கந்தசாமி அவர்கள் ஆங்கிலம், வடமொழி, இந்தி உள்பட பன்மொழிகளில் புலமை பெற்றவர். இவர் 2013-14 ஆண்டுக்கான இந்திய குடியரசுத் தலைவர் வழங்கும் தொல்காப்பியர் விருதை வென்றவர். 1942 தமிழக எழுத்தாளர், பத்திரிகையாளர் மகிபை பாவிசைக்கோ. மகிபை பாவிசைக்கோ அவர்கள் ஒரு தமிழ் எழுத்தாளர், தனித்தமிழ் இயக்க முன்னோடி, பத்திரிகையாளர். 1944 பிரேசில் தொழிற்சங்க தலைவர் சிகோ மெண்டிஸ். பிரேசில் ரப்பர் தொழிலாளர் தொழிற்சங்க தலைவர் மற்றும் சூழலியலாளர். இவர் அமேசன் மழைக்காடுகளை பாதுகாக்க போராடியவர், மனித உரிமை போராளி. பிரேசில் நாட்டின் விவசாயிகள், பழங்குடி மக்கள் ஆகியோரின் உரிமைக்காக தன் வாழ்நாள் முழுக்க போராடியவர். டிசம்பர் 22, 1988 அன்று அமேசன் காடுகளை அழித்து பால் பண்ணை நடத்துபவரின் மகனால் இவர் படுகொலை செய்யப்பட்டார். பிரேசில் உயிர் தன்மைய பாதுகாப்பு நிறுவனத்துக்கு சிகோ மெண்டிஸ் பெயர் பிரேசில் அரசால் வைக்கப்பட்டுள்ளது. 1945 தமிழ் திரைப்பட நடிகர் வினு சக்கரவர்த்தி. 1953 இலங்கை அரசியல்வாதி, ஊடகவியலாளர் ஈஸ்வரபாதம் சரவணபவன். இவர் இலங்கை தமிழ் அரசியல்வாதியும் நாடாளுமன்ற உறுப்பினரும் பத்திரிகை வெளியீட்டாளரும் ஆவர். ஈஸ்வரபாதம் சரவணபவன் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவரும் உதயன் மற்றும் சுடரொளி பத்திரிகைகளின் நிர்வாக பணிப்பாளர் ஆவர். 1978 டச்சு இசைக்கலைஞர் மார்க் யோன்சன். மார்க் யான்சன் ஒரு கிட்டார் இசைக்கலைஞர். இவர் சிம்பொனிக் மெட்டில் இசை வாசிப்பதில் வல்லவர். எபிகா என்னும் இசைக்குழுவை சேர்ந்தவர். 1982 ஆங்கிலேய நடிகர் சார்லி சாக்ஸ். இவர் ஒரு இங்கிலாந்து நாட்டு நடிகர் ஆவர். இவர் டிராகுலா அண்ட் டோல்ட் போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ளார். சிறப்புகள். ஜொஹான்னசு வெர்மீர், டச்சு ஓவியர், 1675. ஜார்ஜ் கேலி, ஆங்கில பொறியியலாளர், 1857. வீற்றிருக்கும் எருது, 1890 அமெரிக்க பழங்குடி தலைவர். 1950 வல்லபாய் பட்டேல், இந்திய அரசியல்வாதி. 1952 இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் பொட்டி ஸ்ரீராமுலு. 1965 இலங்கை தமிழ் அரசியல்வாதி மு. பாலசுந்தரம். 1966 வால்ட் டிஸ்னி, அமெரிக்க இயக்குனர், தயாரிப்பாளர். 1987 ப. ராமமூர்த்தி, இந்திய இடதுசாரி அரசியல்வாதி. 2011 SPR கணபதி பிள்ளை, இலங்கை மெல்லிசை திரைப்பட பின்னணி பாடகர். 2011 கிறிஸ்தோபர் இட்சன்சு, ஆங்கிலேய அமெரிக்க எழுத்தாளர். இன்றைய நாளுக்கான சிறப்பு பன்னாட்டு தேயிலை நாள். மீண்டும் நாளை வரலாற்றில் இன்றில் சங்கமிக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் உறவுகளே.